இன்றைக்கி அந்த மாரத்தானுக்கு ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரி இன்றைக்கி எங்கள் கம்பெனியும் லீவு. நானும் எப்பயும் சண்டேனா ஸ்விக்கிக்கு போவேன். இன்றைக்கி ஸ்விக்கிக்கும் போகலை. ஃபுட் டெலிவரி மதுரைக்குள்ளே பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸோடு போனால் வெளியே வரப்போ ட்ரெஸ் இல்லாமல் தான் வரணும், அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த டிஷர்ட் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் ஒரு பெட் இருக்குது ஃப்ளிப்ஸ்ன்னு சொல்லி, அதுக்கு வாங்கிட்டு வந்தாங்களா 2 டிஷர்ட்டு. நான் இன்றைக்கி புதுசுன்றனால சொட்டு போட்டு வர்றப்போ ரன்னிங்க்கு சொட்டுக்கு நம்ம 24 மணி நேரம் உடைக்கக்கூடிய உடம்புக்கு நம்ம வந்து ஒரு 1 ஹவர் கொடுத்து தான் ஆகணும். குழந்தைங்களுக்கு நல்லா படிங்க நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதே போல் ஆரோக்கியம் முக்கியம்னு சொல்லிக் கொடுங்க. கைஸ் இப்போ என்ன அப்படின்னா வார்ம் அப் முடிஞ்சிச்சு. நீங்கள் டெய்லியுமே இந்த வார்ம் அப்பை மட்டுமே நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் அவுட்டாக கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ஒரு 45+ ஆனவங்களாம் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது. இதில் ஏதாச்சும் 1-2 நான் விட்டுருக்கலாம். அந்த ஸ்ட்ரெச்சஸ் நீங்கள் பண்ணிவிட்டு அழகாக வாக்கிங் பண்ணிவிட்டு முடிஞ்சால் புஷ்அப்ஸ் போடுங்க, சிட்டப்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப உங்கள் டெஸ்டோஸ்டெரோன் லெவலை பூஸ்ட் பண்ணுன்றாங்க. உங்களோட டெஸ்டோஸ்டெரோன் லெவல் குறைய தான் நமக்கு ஏஜ் அதிகமாகுது. டெஸ்டோஸ்டெரோன் என்ன அப்படின்னா பொண்ணுங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவாங்க, ஜென்ஸுங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரோன் சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஆண்மைக்கு உண்டான ஒரு ஹார்மோனாகவும் ஈஸ்ட்ரோஜனுங்கிறது பெண்மைக்கு உண்டான ஹார்மோனாகவும் சொல்கிறாங்க, அறிவியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்போது அந்த டெஸ்டோஸ்டெரோன் லெவல் வந்து நமக்கு குறைய தான் நம்ம ஏஜான தோற்றத்துக்கு வர்றோம், வயது முதிர்ந்த தோற்றத்துக்கு நம்ம வர்றோம். அப்போ அந்த டெஸ்டோஸ்டெரோனை எப்படி நம்ம பூஸ்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் உள்ள எக்ஸசைஸ் பண்ணுறதால நம்ம டெஸ்டோஸ்டெரோன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்க முடியுன்றாங்க. பாடி பில்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தசைகள் இப்படி வர்றதுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அது டெஸ்டோஸ்டெரோன் தான். அது எதுக்காக அப்படின்னா அவங்களோட மசில்ஸ் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. அப்போ டெஸ்டோஸ்டெரோன் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுதோ உங்களோட தோற்றம் வெளி தோற்றம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், இன்டர்னல் ஆர்கன்ஸும் நல்லாயிருக்கும். நம்ம அதை பூஸ்ட் பண்ணணும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லப்படுற டோபமைன், செரோட்டோனின் இதுவும் வந்து நமக்கு வயசாக அதோட வேலை செக்ரீஷனை குறைக்குது, அதோட உற்பத்தி திறன் குறையுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, அதை உற்பத்தி அதிகம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? இதுக்கு டெஸ்டோஸ்டெரோனுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த விதமான ஃபுட்டுங்க எடுத்துக்கங்க வச்சுக்கங்கலாம் இருக்குது. ஆனால் இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணினா தான் முடியும். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம இப்போ நான் ஓடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா எப்பயுமே நான் வந்து பிடிச்சிட்டே தான் பேசுவேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சொன்னாங்க நீ நல்ல ஒரு ஸ்டேபிளாக வச்சு பேசுன்னு சொல்லி, அதனால் நான் ஒரு ட்ரைபேட் வாங்கியிருக்கேன். அதை வச்சு தான் இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இது கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இடையில ஸ்டாப் பண்ணிவிட்டு செக் பண்ணேன். இப்போ நம்ம ஓடுறப்ப போட முடியாது கண்டிப்பாக. அது எடுத்தாலும் அந்த வீடியோ கொஞ்சம் சேக்கிங்காக தான் இருக்கும். ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பேன். நான் ஸ்ட்ராவான ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிட்டு தான் ரன் பண்ணுவேன். இது வந்து எனக்கே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் மாதிரி தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் 10 கிலோமீட்டர் ஓடினேன், 12 கிலோமீட்டர் ஓடினேன், 13, 15, 16, 18, 21, 25, இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா 28 வரைக்கும் முடிச்சிருக்கேன். அதுவே ஆனால் கஷ்டப்பட்டு தான் முடித்தேன். நான் ஸ்டாப்பாக 3 ஹவர்ஸ் ஓடுறப்ப பார்த்திங்க அப்படின்னா சொட்டிங் வரும், கால் வலிக்கும், யூரின் வரும், சில டைம் வாமிட் வர மாதிரி கூட இருக்கும், தண்ணி தாகம் எடுக்கும், எல்லாமே நடக்கும். இதெல்லாம் சேஸ் பண்ணி நம்ம வர்றப்போ தானே நம்ம ஒரு சக்ஸஸ் பர்சன். அது மாதிரி நான் இப்போ இன்றைக்கி வந்து 32 பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதை போஸ்ட் போடுறேன். ஏன்னா இப்போ நம்மகிட்ட ட்ரைப்பர் இருக்கலாம், நீட்டாகவே ஓடி முடிச்சு வந்து நின்னே பேசுகிறேன். ஏன்னா எப்பயுமே மூச்சு வாங்க அப்படி இப்படி செல்ஃபியை பிடிச்சி பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ போடுறப்ப நான் யாரோ இந்த ஃபோன் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரியும் எனக்கு நீங்களும் டிஸ்கஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் வியூவர்ஸ் நினச்சி பேசுகிறேன். நான் பேசுகிறது சிலது கூடவே இருந்தால் அதை எடுத்துருங்க, நல்ல விஷயமா இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏதாவது என்ன மீறி தவறான விஷயங்கள் கூட நான் பேசிடக்கூடாது. இல்லைன்னா நான் ஃபன்னாக பயங்கரமாக பேசுவேன், விளையாட்டா யாரா அவங்க டே அப்படிலாம் பேசுவேன் நல்லா. ஆனால் வீடியோவில் வந்து அது தப்பாக போய் குழந்தைங்களுக்கு சேர்ந்துடக்கூடாது, பெரியவங்களுக்கும் சேர்ந்துடக்கூடாது. அதனால நான் பேசுகிற விதம் கூட பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு இதில் வச்சு தான் பேசிகிட்டு இருப்பேன், ஒரு கரெக்டான விஷயத்தில் வச்சு தான் பேசிகிட்டு இருப்பேன், தப்பாக எதுவும் பேசிடக்கூடாதுன்னு. அதனால் நல்ல விஷயத்தை நீங்கள் எடுத்துங்க. என்கிட்ட நிறையா நல்ல விஷயங்கள் இருக்கும், கெட்ட விஷயத்தை விட்டுருங்க. ஓகே கைஸ், உண்மையை உறக்க சொல்லுவோம். நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா. ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்ரு ட்ரையல் ரன் ஓடலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 33 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் 15 கிலோமீட்டர் ஓடிருக்கேன். இப்போயே பார்த்தீங்கன்னா சரியான பசி, அது போக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லெக் பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும். நான் 32 ரன் ட்ரையலோட ஃபுல் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். தவறாமல் எனக்கு வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உண்மையை உறக்க சொல்வோம். நான் உங்கள் ஃபிட்னஸ் ஆரா.